நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு மாந்திரிக பயிற்சி பாடம். மாந்திரிகம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் நீங்கள் நேரிலே முறைப்படி கற்றுக்கொள்ளலாம். இது வாட எச்சினி. இந்த வாட எச்சினினா இவங்க ஒரு தெய்வம்தான். இந்த மந்திரத்தை எங்கே சொல்லணும்னா ஆலமரத்தின் அடியிலிருந்து. இது நைட்டு இரவு நேரம் தான். நைட்டு 20 மணிக்கு 10 மணிக்கு மேலே உட்காந்து ஆலமரத்தின் அடியில் உட்காந்துருந்து தினமும் 108 தடவை ஜெபிக்க வேணும். இதுக்கு தேவனா மல்லிகைப்பூ, புஷ்பம், சந்தனம், புனுகு, தேன், தினவு, தேங்காய் ஆகியவற்றை பழங்களை வைத்து தினந்தோறும் என்ன பண்ணும், டெய்லியும் ஜெபிக்க வேணும். இது ஒரு குறிப்பிட்ட நாள். இதுக்கு நாள் சொல்லலை. அந்த தேவி பிரசன்னமாகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், செஞ்சுக்கிட்டே வரணும். ஒரு 10 நாள். சில பேர்த்துக்கு நீங்கள் எப்படி செய்யறது 10 நாள் ஆகும், 15 நாள் கூட ஆகும். சில பேர் 20 நாள், 1 மாதம், 2 மாதம் கூட ஆகலாம். ஏன்னா இந்த தேவியானவங்க நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு கூப்பிட்டா 10ஆம் நாளே கூட நீங்கள் உண்மையாக நின்று கூப்பிட்டிங்கன்னா வருவாங்க தேவி. வாட இச்சினி. ஆலமரத்தின் அடியில் உட்காந்துருந்து இந்த மந்திரத்தை ஜெபிக்க வேணும். தினம் 1008 தடவை. இது எப்படின்னா இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறவங்களுக்கு இதனால் என்ன நன்மைகள், என்ன பலன், ரசம், ரசாயனம், குளிகை, பாதுகா, சந்தனம், கட்கம், அஞ்சனம் முதலியவை சித்தியாகும். இது அஞ்சனம் பார்க்குறதுக்கு பெரிய உதவும். இந்த தேவியை சித்தி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சில பேர்லாம் வெத்திலையில் மை போட்டு பார்ப்பான்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளதான மையை பற்றி நீங்கள் தேவைப்பட்டால் இதுக்குள்ள வகையான ஒரு மை இருக்குது. அது தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த மந்திரத்தையும் இந்த வாடை எச்சினைக்கும் இதுக்கு உள்ளதான ஒரு மந்திரங்களும் இருக்குது, இது மையும் இருக்குது. இது ரெண்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா வெத்திலையில் போட்டேவே ஒருத்தங்க வருகிற காரியத்தை, அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க, பொருள் எங்கே இருக்குது, களவு போன இடம் யாருக்கு, அனைத்தையுமே இந்த மாந்திரிக சம்பந்தமான இந்த அஞ்சனத்து மூலிமா சிந்திக்கலாம். சந்தனம், கடகம், இந்த அஞ்சனத்தை வச்சு வெத்திலையில் மை போட்டு பார்க்கலாம். இதுக்கு சில வகையான மூலிகை, அஞ்சனம் பார்க்குறது சில வகையான மூலிகைகள் இருக்குது. இதுக்குள்ள தானே அந்த மந்திரங்கள் மேல் இருக்குது. இது வாட எச்சினியே நீங்கள் சித்தி பெறணும். சித்தி பெறணும்னா எப்படி, திடீர்னு ஒரு 2 நாளைக்கு ஜெபம் பண்ணிட்டா வந்துடுவாங்களா? கிடையாது. முறைப்படி தவம் இருக்கணும். சித்தர்கள் எப்படி இருந்தாங்க, வானம் மேலே தனியாக காட்டில் உட்காந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தெய்வத்தை தனிமையான முறையில் உட்காந்து அவங்க சித்தி பெற்றாங்க. அவங்க வர்ற வரைக்கும் நம்ம காத்திருந்து பொறுமையாக அவங்ககிட்ட நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கணும். அதுதான். ஒரு நாள் 2 நாள் கிடைக்குங்கிறது சாதாரண விஷயமே. தொடர்ந்து ஒரு 10 நாள், 20 நாள், 1 மாதத்துக்குள்ளே செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த அஞ்சனா தேவி உங்களுக்கு சித்தி ஆவாங்க. அப்புறம் அஞ்சன மையை வச்சுக்கிட்டு நீங்கள் குறிப்பாக்கலாம். சகலத்தையும் இது மூலியமாக ஒரு தொழில். இப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒரு தொழில்னால் அவங்களுக்கு தொழில் தான். மாந்திரிக சம்பந்தம் ஒரு மக்களுக்கு ஒரு நன்மை செய்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு வருமானத்தை வந்த மாதிரி தான் இது. இதை முறைப்படி தேவைப்பட கற்றுக்கொள்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன், பார்த்து பயனடையுங்கள்.